ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷாரத் பூர்வாத்தில் நவீன் கத்யே சைனிகா 2ல் 5th லெசன் குண்டா. ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா, அதாவது இஆர்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் இந்த இஆர்சி கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஆர்சி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சுவலி இந்த குண்டா அப்படின்றது என்னன்னா குண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குண்டா அப்படின்னா குண்டர்கள், அதாவது எல்லா அந்த திருடுறது, அதாவது அடியாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த வேலையா இருந்தாலும் அவங்க சண்டை போடுறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்கிறவங்க, அவங்க தான் குண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லெசன்லேருந்து வரக்கூடியது தான் இது. உசி சமை समस्त न्याय और बुद्धिवाद को शस्त्र बल के सामने झुकते देखकर काशी के विचिन्न और निराश नागरिक जीवन ने एक नवीन संप्रदाय की सृष्टि की. அதாவது ஆக்சுவலி இந்த குங்டான்ற லெசன்ல எதுக்கு அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, குங்டா அப்படின்ற ஹெட்டிங் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து குங்டான்றவங்க ஜென்ரலா திருடுறது, மற்றவங்க கிட்ட இரக்கம் இல்லாம நடந்துக்கிறது இல்லையா. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளில் தான் இருப்பாங்க. அதாவது கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து சமுதாயத்தில் இருந்துச்சு. பட் அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது. அதுலேயும் சில நல்லவர்கள் இருக்காங்க. அந்த குண்டர்கள் அப்படின்றவங்களையும் ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. அதுலேயும் நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோரியை வந்து ஜெயசங்கர் பிரசாத்ன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வர இஆர்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுல என்ன கான்செப்ட்னா, உசி சமய சமஸ்தி நியாய, அதாவது அந்த டைம்ல, அதாவது அந்த காலத்துல சமஸ்தி நியாய ஒரு புத்திவாதுக்கோ, ஸோ எல்லா நியாயங்களும் அறிவுகளும், அதாவது அறிவில் நிறைந்தவர்களுமே அந்த சஸ்திர பல்கே சாம்னே, அந்த பலத்துக்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலேயர்களுடைய பலத்திற்கு முன்னாடி, அதாவது ஆயுதம், சஸ்திர அப்படின்னா வெப்பன்ஸ், அந்த வெப்பன்ஸினுடைய ஆயுதங்களுடைய பலத்திற்கு முன்னாடி ஜுக்கத்தை தேக்குக்க, தலைகுனியறத பார்த்துட்டு காஷிக்கு விசின்ன ஒரு நிராஷ் நாகரீக, காசியில இருக்கிற பலதரப்பட்ட, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைடட், பிரிக்கப்பட்ட மற்றும் நிராஷ் நாகரிக், நிராஷ்னானது ஏமாற்றம் அடைந்த அந்த பர்சன்ஸ், ஜீவனே நாகரிக ஜீவ அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதர்கள், ஏக நவீன் சம்பிரதாயக்கு சிருஷ்டிக்கு என்ன பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு புதிய டிவிஷன்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பிரிவு உண்டாக்கி அவங்க எல்லாருமே ஒரே குரூப்பா இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது யார் சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, எப்போ இந்த லைன்ஸ் வந்து சொன்னாங்கன்றத பார்க்கலாம். ஸோ சந்தர்ப், ஃபர்ஸ்ட் வந்து பிரசங்க் என்ன, यह वाक्य श्री जयशंकर प्रसाद की गुंटा नामक कहानी से दिया गया है. அதாவது இந்த சென்டென்ஸ் ஜெயசங்கர் பிரசாத்தினுடைய குண்டா அப்படின்ற கஹானினா அந்த கதை, அந்த கதையில இருந்து கொடுத்துருக்காங்களா. சந்தர்ப் எந்த சிச்சுவேஷன்ல இதை சொல்லியிருக்காங்க, जयशंकर प्रसाद जी अपनी कहानी शुरू करने से पहले भूमिका बांटते हुए यह वाक्य लिखते हैं. அதாவது ஜெயசங்கர் பிரசாத் ஸ்ரீ அப்பனி கஹானி, தன்னுடைய கதையை ஷுரு கர்னேசே, அதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஷுரு கர்னேசே பஹலே, அதாவது இந்த கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பூமிகா பாக்தே ஹுயே, அதை பத்தியான அறிமுகத்தை வந்து நம்ம அதை பத்தியான அறிமுகத்தை நமக்கு அறிமுகம் பண்ணி அதுக்கான ஒரு இணைப்பை உண்டாக்குறதுக்கு, அதையாவது கதையோட நம்மள இணைக்கிறதுக்காக யஹ் வாக்கிய லிக்தேஹே இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்காராம். यह वाक्य आगे की कहानी को असरदार बनाता है. ஸோ இந்த சென்டென்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இந்த கதையில வந்து असरदार बनाता है, அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்து இந்த கதை மூலமா கொடுக்குது. வியாக்கியா, காஷி ஏக் ஜமானே மேம் வித்யா கா கேந்திரதா. ஸோ காசின்ற இடம் வந்து ஒரு காலத்துல வித்யா கா கேந்திர, அதாவது கல்வியின் மையமா இருந்தது. அதாவது கல்விக்கான மையமாகவே இந்த காஷி என்ற இடம் இருந்தது, எஜுகேஷனல் சென்டர். 18वीं सदी में अंग्रेजों के कारण काशी अपने गरिमा खोने लगा. 18वीं सदी அப்படின்னா 18th செஞ்சுரியில
அங்கிரீசோங்கே காரன், ஆங்கிலேயர்கள் உள்ள வந்ததுனால காஷி என்ன பண்ணுச்சு, காஷின்றது ஒரு சிட்டி நகரம் இல்லையா, சோ அந்த காசின்ற நகரம் அப்பனே கரிமா தன்னுடைய கௌரவத்தை கோனே லகா இழந்துருச்சு, அதாவது தனக்கான தனித்துவத்தை இழந்துருச்சு கரிமா. காஷி மே மகா பண்டித் தே, காசில மிகப்பெரிய பண்டிதர்கள் எல்லாம் இருந்தாங்க. வே புத்திகா விகாஸ் கர்த்தே தே, அவங்க என்ன பண்ணாங்க, அறிவை வந்து வளர்த்தாங்க, அதாவது நம்மளுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணாங்க. காஷி மேம் நியாயகாஹி போல்வாலா தா, அது மட்டும் இல்லாம காசியில நியாயத்தை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எது நியாயம் எது அநியாயம் என்ற பிரித்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்தாங்க. வஹாங் அதர்ம பண நகி சத்தாதா, சோ அதனால அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, அதர்மம் செய்வதற்கான வழியே இல்லாம ஆயிடுச்சு, அவங்களால எந்த ஒரு அதர்ம காரியங்களை பண்ண முடியாம இருந்துச்சு. அங்கிரேசோங்கி பாஸ் சக்திசாலி சஸ்திரத்தே, அதாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட, அதுதான் அங்கிரேசோங்கே பாஸ் அப்படின்னா ஆங்கிலேயர்களிடம் என்ன இருந்துச்சு, சக்திசாலி அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த வெப்பன்ஸ் இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. इसलिए न्याय और बुद्धि को अंग्रेजों के आगे झुकना पड़ा, சோ அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, அந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ்னால அந்த நியாயங்களும் அந்த அறிவும் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி தலைகுனிய வேண்டியதா போயிடுச்சு. ஜுக்னா அப்படின்னா பெண்ட், தலைகுனியறது. காஷி கே லோகோं को घोर निराशा ने घेर लिया, சோ இதனால என்ன ஆயிடுச்சு, காசியில இருக்கிற மக்களுக்கு கோர் நிராஷா, அவங்களுடைய என்டையரா அவங்களுடைய ஏமாற்றம் வந்து அவங்கள சூழ்ந்திருந்தது. அதாவது அந்த மக்கள் வந்து நிராஷானே கேர்லியா அப்படின்னா அவங்களுடைய ஏமாற்றம் தான் அவங்கள சுத்தி இருந்தது ஆங்கிலேயர்கள்னால. ஐசே நிராஷித் லோக் ஜுட்னே லகே, சோ அப்படி ஏமாற்றம் அடைந்த அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜுட்னே லகே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தடோடனே இஸ் தரக், அதே போல உன்கா ஏக் நயா சமூக பனா, சோ ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாம ஒன்னா ஜாயின் ஆனது மட்டும் இல்லாம அது மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு ஏக் நயா ஒரு புதிய சமூக பனா, அவங்களுக்குன்னு ஒரு புது சொசைட்டி, அவங்களுக்குன்னு ஒரு புது குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. உன் லோகோங்கு நே ஏக் நயே சம்பிரதாய கே சிருஷ்டி கி, சோ அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு நியூ சம்பிரதாயம், ஒரு நியூ டிவிஷனையே அவங்களுக்காக உருவாக்கிக்கிட்டாங்க, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பிரிவு உருவாக்கிக்கிட்டாங்க. வாதே கேலியே மர்மிட்டனா, அதாவது வாதேன்னு அல்லது வாக்கு, ப்ராமிஸ், சோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றல அப்படின்னா இறக்கவும் அவங்க வந்து தயாரா இருந்தாங்க. நிர்பலோங்கி சகாயத்தா கர்னா, நிர்பலம்னா ரொம்ப வீக்கா இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உஸ் சம்பிரதாயக்கே லோகோं का காஸ் புனாதா, சோ இது எல்லாமே தான் இந்த சம்பிரதாயக்கே லோகம் அப்படின்னா இந்த பிரிவை சேர்ந்த மக்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியா இருந்துச்சு. அதாவது ஒன்ஸ் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க, வாக்கு தவறிட்டா இறந்தும் போவாங்க, பலமில்லாதவங்களுக்கு உதவி செய்யறாங்க. சோ இதுதான் இந்த பிரிவை சேர்ந்த மக்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. காஸ்னா ஸ்பெஷல் குவாலிட்டி, காஸ் புன. सो இதுல விசேஷता என்ன, लेखक आगे इसी संप्रदाय के एक वीर की कहानी कहने वाले हैं. सो लेखकனா யாரு, ரைட்டர் ஜெயசங்கர் பிரசாத். ஆகே, சோ இதுல இசி சம்பிரதாயக்கே இந்த பிரிவினருக்கான ஏக் வீரக்கி கஹானி ஒரு வீரம் நிறைந்த கதையை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. உஸ் வீர் की छवि और चरित्र को हमारे दिल में अंकित करने के लिए ही लेखक ने यह वाक्य लिखा है. सो उस वीर की छवि அப்படின்னா அந்த வீரர்களுடைய உருவம் மற்றும் கேரக்டர் சரித்திர, சோ இது ரெண்டுத்தையுமே ஹமாரே தில் மேம் நம்மளுடைய மனசுல அங்கித் கர்னே கே லியே நம்மளுடைய மனசுல அது ஸ்ட்ராங்கா வந்து பிளேஸ் பண்ணணும், நம்மளோட மனசுல அவங்கள நிறுத்தணும் அப்படின்றதுக்காக லேக்கக்னே ரைட்டர் வந்து யஹ் வாக்கிய லிகா இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்காராம். यह वाक्य हमारे कौतूहल को बढ़ाता है. அதாவது இந்த சென்டென்ஸ் நம்ம படிக்கும் போது ஹமாரே கௌதூஹல் நம்மளுடைய மனசு வந்து எப்படி இருக்கா, நம்மளுடைய சந்தோஷம் வந்து இன்னும் பல மடங்கு ஆகுது, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் நம்மளுடைய ஆர்வம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் இஆர்சியோட எக்ஸ்பிளனேஷன். சோ நெக்ஸ்ட் இஆர்சி நன்ஹூ சிங் நே மம்னூசே கஹா, அதாவது நன்புக் சிங்ன்றவன் தான் குங்டா அப்படின்ற அவன் அந்த காஷி நகரத்துல இருக்கிற ஒரு குங்டான்னு என்ன சொன்னேன், குண்டர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான்.
நன்ஹுக் சிங். சோ அவன் யார்கிட்ட சொல்றான்? மன்னு சே கஹா, மன்னுன்றவங்க கிட்ட சொல்றான். கியோங் சுப்சா பைட்டோகி நஹி, நீ சும்மா இருக்க மாட்டியா? துலாரி சே கஹா, இதே துலாரி கிட்ட என்ன சொல்றான்? வஹி சே பாயி ஜி இதர் உதர் ஹில்னே கா காம் நஹி, நீங்க அங்க இருந்தே பாருங்க, இதர் உதர், சோ இங்க அங்க பாக்குறதுக்கான வேலை எதுவுமே இல்ல. தும் காவோ, நீங்க பாடுங்க. ஹம்னே ஐசே கசியாரி பஹு தேக்கே ஹை, நான் இப்படிப்பட்ட மோசமானவங்களை நான் நிறையவே பார்த்துட்டேன். அபிகல் ரமல் கே பாங் சே ஃபங்க் கர் அஜேலா அஜேலா மாங்கதா தா ஆஜ் சலாஹை ரோபு காங்டனே. அதாவது சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மம்னு அப்படின்றவன் துலாரிய கூப்பிடுறதுக்கு வருவான். அதாவது ராஜா கூப்பிடுறாங்க, ராணி கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி கூப்பிடும் போது நன்ஹுக் என்ன பண்றான்? துலாரி கிட்ட, நீங்க போக வேண்டாம், நீங்க பாட்டு பாடுங்க, ஏன்னா துலாரின்றவன் நல்லா பாட்டு பாடுறவன். சோ அப்ப என்ன சொல்ற நன்ஹுக், நீங்க அவன் கூப்பிடுறான்னு சொல்லி போகாதீங்க, நீங்க எந்த பக்கமும் பார்க்காதீங்க, நீங்க பாட்டு பாடுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த மன்னுவை இந்த மாதிரி மோசமானவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன், இவங்கெல்லாம் வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு இதுல பார்க்கலாம். இது நீங்க படிக்க வேண்டாம், இது தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, பிரச்சாரக்கும் ஒரு சாத்திரம்கோ சூச்சனா, அதாவது பிரச்சாரக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, யஹ் கத்தன் நன்ஹு காஹை, அதாவது ஆக்சுவலி இந்த கூற்று கத்தன் அப்படின்னா என்னன்னா, அவன் என்ன சொன்னானோ அதுதான் கத்தன். சோ அவனுடைய கூற்று நன்ஹுக் காஹை, நன்ஹுக்கோடைய தான். யஹ் துலாரிகா கத்தன் அஹிஹை, இது துலாரியோட கூற்று கிடையாது, இது நன்ஹுக் சொன்னது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் எழுதணுன்ற நெசசிட்டி இல்லை. பிரசங்க யஹ் வாக்கிய ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் ஜி கி குங்டா நாம கஹானி சே தியா கயா ஹை. சோ இந்த யாருடையது? ஜெய்சங்கர் பிரசாத்தினுடையது. குங்டான்ற லெசன்ல இருந்து கதையில இருந்து கொடுத்திருக்காங்க. யஹ் நன்ஹுக் கா கதன் ஹை, இது யாருடைய கூற்று? நன்ஹுக்கினுடைய கூற்று. வஹ் துலாரி சே யஹ் கஹதா ஹை, அப்ப யார்கிட்ட சொல்ற? நன்ஹுக் துலாரி கிட்ட இந்த மேல சொன்ன சென்டென்ஸ் சொல்றாங்க. சோ சந்தர்ப்பம் என்னன்னா, குங்டா நன்ஹுக் சிங், அதாவது அவனோட பேரை முன்னாடி குங்டான்னு ஆட் பண்ணிக்கிறாங்க. குங்டா நன்ஹுக் சிங் என்ன பண்றான்? துலாரிகா கீத் சுன்னேகா ஆதி ஹை. சோ அவன் எப்பவுமே துலாரியோட பாடலை எப்பவுமே அவன் கேட்டுட்டே இருப்பான். எல்லா பாடல்களையும், துலாரி பாடுற எல்லா பாடல்களையும் கேட்டுட்டே இருப்பான். ஏக் ஷாம் கோ நன்ஹுக் துலாரி கா கீத் சுன்னே ஜாத்தா ஹை. சோ ஒரு ஈவினிங் நன்ஹுக் என்ன பண்றான்? துலாரியோட பாடலை கேட்கறதுக்காக போறான். உசி சமை, சோ அந்த டைம்ல குப்ரா மௌலவி, சோ இந்த குப்ரா மௌலவின்றது ஒரு பர்சனோட நேம், இது ஃபுல்லா குப்ரா மௌலவின்றதே பேரு, ஒரு பேர் அது. சோ குப்ரா மௌலவின்ற என்ன பண்றான்? துலாரி கோ अंग्रेजी रेजिडेंट के घर ले जाने के लिए आता है. சோ துலாரிய வந்து அந்த ஆங்கிலேயர் கூப்பிடுறாரு இல்லையா, சோ ஆங்கிலேயருடைய இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். சந்தர்ப்பமே, சோ அந்த சிச்சுவேஷன்ல தான் நன்ஹுக் என்ன பண்றான்? துலாரி சே ஐசா கஹதா ஹை. சோ துலாரி கிட்ட இந்த மாதிரி சொல்றாராம். சோ என்ன வியாக்கியா? குப்ரா மௌலவி அங்கிரேசோं का பயிர் சாட்டுதா ஹை. இந்த குப்ரா மௌலவின்றவன் எப்பவுமே ஆங்கிலேயர்களுடைய காலை கழுவுறவன், எப்பவுமே ஆங்கிலேயரோட காலிலேயே கிடக்கிறவன். உன்கா சஹாரா பாக்கர், அவன் என்ன பண்றான்? அந்த ஆங்கிலேயர்களுடைய ஹெல்ப்னால, அவங்களுடைய உதவினால, அவங்களுடைய சப்போர்ட்னால, அதுதான் சஹாரான சப்போர்ட், ஹெல்ப். சோ அந்த உன்கா சஹாரா பாக்கர் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களுடைய உதவியை பெற்று கெட். காஷிவாலம் பர் ரோப் ஜமாத்தா ஹை. ஸோ அவங்க என்ன பண்றான்? ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட்னால இந்த காஷிவாலம் அப்படின்னா இந்த காசில இருக்கிற மக்கள் மேல தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துறான். நன்ஹு காஷி கா குங்டா ஹை. ஸோ நன்ஹுக்ன்ற ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? அந்த காசில இருக்கிற ஒரு குங்டா. காஷி கே லோக் நன்ஹுக் கா ஆதர் கர்த்தே ஹை. ஸோ அந்த காஷில இருக்கிற மக்கள் நன்ஹுக்கு வந்து எப்பவுமே அவனுக்குன்னு ஒரு, அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு கைண்டா இருப்பாங்க. நன்ஹு கிசி சே தபனே வாலா நஹி ஹை. ஸோ நன்ஹுக் என்ன பண்றான்? யார்கிட்டயும் அடிமையாவன் இருந்ததில்ல. इसलिए वह குப்ரா மௌலவி கா டாக்டர் தான் ஹை. ஸோ அதனாலதான் அவன் என்ன பண்றான்? அந்த குப்ரா மௌலவிய, அந்த துலாரி வந்து கூப்பிடுறான் இல்லையா, அப்போ இந்த குப்ரா மௌலவி என்ன பண்றான்? டாக்டர் தான் ஹை ஸ்கோல்டு, திட்டுறான். फिर दुलारी से कहता है कि, सो அதுக்கப்புறம் அவனை திட்டிட்டு துலாரி கிட்ட சொல்றான், பாயிஜி தும் வஹைம் சே கீத் காவோ. பாயிஜினா பிரதரை குறிக்கிற மாதிரி, சகோதரரே நீங்க
वहीं से அங்கிருந்தே கீத் காவோ பாட்டை பாடுங்க. இஸ் மௌலவி சே டரோ மத். ஸோ இந்த மௌலவி பார்த்து நீங்க டரோ மத், டோன்ட் அஃப்ரைட், பயப்படாதீங்க. யஹ் காஸ், யஹ் காஸ் காட்டனே வாலா ஹை, சர் காட்டனே வாலா நஹி ஹை. ஸோ இவன் புல்ல வெட்டுறதுக்கு தான் லாயக்கு. அதாவது காஸ் அப்படின்னா கிராஸ், காட்னேனா கட் பண்றது. இவன் புல்ல வெட்டுறதுக்கு தான் லாயக்கப்படுவான். சர் காட்டனே வாலா நஹி, தலையை வெட்டத்துக்குலாம் இவன் ஆள் இல்ல. ஐசே கை சரக்கட்டோங்கோ மைனே தேக்கா ஹை. இப்படிப்பட்ட யூஸ்லெஸ்ஸான பர்சன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். சரக்கட்டோங்க அப்படின்னா அந்த தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றது, சும்மா பேசுறதுக்கு தான் இவங்களா லாய்க்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ மைனே தேக்கா ஹை, இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால யஹ் கல் ஜோதிஷி சே பவிஷ்ய கி ஆஃபத் கே பாரே மே ஜானே கயா தா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, யஹ் கல் ஜோதிஷி சே, ஜோதிஷி அப்படின்னு என்னன்னா அந்த ஜோதிடர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ எதிர்காலத்தை பத்தி சொல்லுவாங்க இல்லையா. பவிஷ்யக்கு ஆஃபத் கே பாரமே, ஸோ எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் எப்பவுமே இந்த ஜோதிடர்கள் என்னவா, ஸோ பிற்காலத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய ஆபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. ஐசா டர்போக் ஹை, ஸோ இவங்கெல்லாம் என்னவா எதிர்காலத்து வரக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஐசா டர்போக் ஹை, அந்த அளவுக்கு இவங்க பயந்தவங்க. அதாவது நன்ஹூக் என்ன பண்றாங்க, மௌலவி வந்து சொல்றான், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜோதிடத்தை நம்பி வாழ்வாங்க. ஏன் அப்படின்னா ஜோதிடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதனால அவங்க தன்னை பாதுகாத்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு கோழை அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். அதுதான் ஐசா டர்போக் ஹை, அப்படிப்பட்ட பயந்தவங்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க. மக்கர் ஆஜ் ரவ் ஜமானே கே லியே ஆயா ஹை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லார் மேலேயும் ஆதிக்கம் செலுத்துறதுக்காக வந்துட்டாங்க. யஹ பேஷ்ரம் ஹை, அது வந்து ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம், அதாவது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய நன்ஹூக்கு கி நிடர்த்தா சாபித்து கர்த்தா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் நன்ஹூக்கனுடைய அந்த பயமில்லாத்தனம், ஃபியர்லெஸ், அதை வந்து ப்ரூவ் பண்ணுது. சாபித்னா ப்ரூவிங். ஐசே கதனோங் சே ஹி கஹானி ரோச்சக் பன்தி ஹை. ஸோ இப்படிப்பட்ட கத்தனோங் அப்படின்னா இப்படிப்பட்ட கான்வர்சேஷன், இப்படிப்பட்ட பேச்சுனாலதான் கஹானி அந்த கதை வந்து ரோச்சக் பந்தி ஹை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சு. ரோச்சக் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஆஜ் கி ஃபிலிமோங் கே நாயக் பி ஐசா ஹி போல்தே ஹை. அதாவது இப்ப இருக்கிற ஃபிலிமோங் அப்படின்னா ஃபிலிம்ஸ், படம் சொல்றோம் இல்லையா. இப்ப இருக்கிற சினிமால நாயக் பி, ஸோ அந்த ஹீரோவோ ஐசா ஹி போல்தே ஹை, இப்படிதான் பேசுவான். பிரசாத் ஜி கி சாப் அமீஜ் ஹை, ஸோ அவருடைய அடையாளம் என்றுமே அழியாதது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் थर्ड वन, पागल राजा कैद हो गए हैं, छोड़ तो इन बहादुरों को, हम एक बार इनको लेकर शिवालय काट जाए. ஸோ பாகல் அப்படின்னு முட்டாள்னு சொல்றாங்க. அதாவது ராஜாவை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. ராஜா ராணியை 2 பேருமே கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப நன்ஹூக் வந்து இந்த சென்டென்ஸை வந்து சொல்றான். யார் அப்படின்னா இந்த காசில இருக்கிற கோத்வால் ஹிம்மத்ன்றவங்க கிட்ட சொல்றான் நன்ஹூக். பிரசங்க் என்ன அப்படின்னா, ஏ வாக்கிய, இந்த சென்டென்ஸ் ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் ஜி கி கும்டா நாம கஹானி சே தியே கயே ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் ஜெயசங்கர் பிரசாத்தினுடைய கும்டான்ற கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. யஹ் பாபு நன்ஹூக் சிங் கா கதன் ஹை. இது யாருடைய கூற்று, நன்ஹூக் சிங் அவனுடைய கூற்று. கூற்றுனா என்னது, அவன் சொன்ன வார்த்தைன்னு அர்த்தம். वह काशी के गोदवाल हिम्मत सिंह से यह कहता है. அவன் யார் கிட்ட சொல்றான், இந்த காசில இருக்கிற கோத்வால் ஹிம்மத் சிங் அப்படின்றது ஒரு ஃபுல் பேரு. சோ அவன் கிட்ட யஹ் கஹதா ஹை, இந்த சென்டென்ஸ அவன் கிட்ட சொல்றான், இந்த லைனை. சோ என்ன சொல்றான் நெக்ஸ்ட், சந்தர் அங்கிரேஸ் லோக் ராஜா கோ கைது கர்த்தே ஹை. அங்கிரேஸ் லோக்னா யாரு, இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, ராஜாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. राजा मादा को भी कैद करके कोलकाता भेजने की योजना बनाते हैं. ஸோ ராஜ்மாதாவையும் கைது பண்ணி கொல்கத்தாக்கு அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு பிளானும் பண்ணிட்டு இருந்தாங்களாம், யோஜனா, அதுதான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ காஷி நகர் கே சபி கும்டே கோத்வால் ஹிம்மத் சிங் கி
கைது மேம் ஹை. அது மட்டும் இல்லாம இந்த காஷி நகர்ல இருக்கிற சபி குண்டை எல்லா குண்டர்களும் கோத்வால் ஹிம்மத் சிங்கனுடைய கோத்வால் ஹிம்மத் சிங் என்றவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தானா. சந்தர்ப்பமே. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் நன்ஹுக் சிங் என்ன பண்றான், அந்த கோத்வால் ஹிம்மத் சிங் சே யோங் கர்த்தா ஹை. ஸோ இந்த கோத்வால் ஹிம்மத் சிங் கிட்ட இந்த மாதிரி சொல்றான். யோங் அப்படின்னா லைக் திஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன வியாக்கியா என்ன, நன்ஹுக் சிங் ராஜா और ராஜமாதா பண்ணா दोनों को बचाना चाहता है. ஸோ நன்ஹுக் சிங்ன்றவன் என்ன பண்றான், ராஜாவையும் ராஜமாதா ரெண்டு பேரையும் பச்சானா சாஹத்தா ஹே, காப்பாத்தணும்னு நினைக்கிறான். काशी के अन्य गुंटों की सहायता से यह काम आसानी से हो सकता है. அதாவது காசில இருக்கிற மத்த குண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹெல்ப்னால யஹ் காம், ஸோ இந்த வேலையை, அதாவது அவங்களை காப்பாத்துற வேலையை ஆசானி சே ஹோ சக்தா ஹை, ஈஸியா செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஏ குண்டே பி ராஜா கே லியே ஜான் பி தேனே வாலே ஹே. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த குண்டர்களும் ராஜாவுக்காக தன் உயிரையும் கொடுப்பாங்க. ஜான்பி அப்படின்னா ஜான்னா உயிர், லைஃப், தன்னோட வாழ்க்கை உயிரையும் தேனே வாலே ஹே கொடுக்கறவங்க தான். ஏ கே குண்டா, ஸோ ஒவ்வொரு குண்டர்களும் 10 கோ 10 பேரை மார்னே வாலா பகதூர் ஹை, கொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்க, ஸ்ட்ரென்த் ஆனவங்க, அதுதான் பகதூர் ஹை, ஸ்ட்ரென்த் ஆனவங்க அப்படின்னு சொல்றாங்க. ननहुक को विश्वास है कि हिम्मत सिंह राजा को बचाने में सहायता करेगा. सो ननहुक सिंह என்ன நம்பிக்கையோடு இருந்தான், விஸ்வாஸ்னா நம்பிக்கை, ரொம்ப கான்பிடன்ஸா இருந்தான். என்னன்ட்டு, ஹிம்மத் சிங் ராஜாக்கோ பச்சானே में, ஹிம்மத் சிங் என்றவர் ராஜாவை காப்பாத்துறதுக்கு சகாயத்தா கரேகா, ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தான். மக்கர் ஆனா அவ அங்கிரேசி கா சாத் தேதா ஹை, ஆனா அவன் யாரோட சேர்ந்துட்டான், ஆங்கிலேயர்களோட சேர்ந்துட்டான். और राजा के साथ विश्वासघात करता है, ஆனா ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அதுதான் விஸ்வாஸ்காத் அப்படின்னா நம்பிக்கை துரோகம், ஏமாத்திட்டான். யஹ் ந ஜான்கர், ஆனா இது எதுவுமே தெரியாம, அதுதான் யஹ்னா இது, ந ஜான்கர் எதுவுமே தெரியாம இந்த நன்ஹுக் சிங் கோத்வால் சே, கோத்வால் கிட்ட அந்நிய குண்டோங்கோ சோட்டு தேனேக்கா கஹத்தா ஹே, அந்த கோத்வால் கிட்ட போய் என்ன சொல்றான், இந்த விஷயம் தெரியாம மத்த குண்டர்களை சோட்டு தேனேக்கு விட்டுடு, அப்பதான் இவங்க வெளியே போனாதான் ராஜாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கோத்வால் கிட்ட சொல்றதா இந்த கான்வர்சேஷன் இருக்கு. விசேஷத்தா என்ன அப்படின்னா, கதோபக்தன் சேஹி கஹானி ஆகே படுத்தி ஹே. கதோபக்தன் கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷனாலதான் அந்த கதை மேலும் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுது. அதுதான் ஆகே படுத்தி ஹே, இன்னும் நல்லா படிக்கணும்ன்ற ஆர்வத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது. कराना ऐसे जोरदार कथनों से ही कहानी की रोचकती बढ़ती है. ஆனா அதுல இருக்கிற இன்னும் அந்த சப்போர்ட்டிங் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டிங் பர்சன்ஸ்னுடைய கூற்று, அவங்களாலதான் அந்த கதையினுடைய இன்ட்ரெஸ்டிங்கே இன்னும் கியூரியாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹம் ஆஜ் கே சினிமாவோं पे ऐसे दृश्य देखते हैं. நாம இப்ப இருக்கிற சினிமாவிலையும் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியும். அவர் ஐசே கத்தன் சுன்தே ஹே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க முடியும். பிரசாத் ஜி கி சாப் அமீர் ஹை. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஜெய்சங்கர் பிரசாத் அந்த அடையாளம் அழியாதது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த குங்டா லெசனுடைய ERC கம்ப்ளீட் ஆகுது.